पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், மோட்ச சந்நியாச யோகம். இதுல லாஸ்டா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 22வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 20, 21, 22 இந்த 3 ஸ்லோகங்கள் கடந்து போன 3 ஸ்லோகங்கள் மூலமா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஞானங்கள் அப்படின்னு சொன்னார். எல்லா ஜீவராசிகள்லையும் 20வது ஸ்லோகத்தை சொல்லும் போது சர்வபூதேஷு ஏனைக்கும் பாவம் அவ்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். எல்லா ஜீவராசிகள்லையும் ஒரே பரமாத்மா பார்த்தீங்கன்னா பேதம் இல்லாமல் இருக்கார், ஒரே ஆத்மாதான் எல்லாத்துலேயும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஞானத்தினால் ஒருத்தன் பார்க்கிறானோ அந்த ஞானம்தான் சாத்விகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. சமம் சர்வேஷு பஷ்யந்தம் திஷ்டந்தம் பரமேஸ்வரம். யார் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் எல்லா ஜீவராசிகளும் சமமா இருக்காருன்னு பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான் அப்படின்னு 13வது சாப்டர்ல சொல்லிச்சு. அதே தான் இங்கேயும் எடுத்துக்கணும். அப்போ எந்த ஞானம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரே பரமாத்மாவை பார்க்கணும், இது சாத்விகம். ராஜசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்தக்துவேன துரிய ஞானம் நானாபாவான் பிருத்தக்விதான் சர்வபூதேஷு. எல்லா ஜீவராசிகள்லையும் தனித்தனியா பகவான் இருக்கார், ஆத்மான்னு ஒன்று தனித்தனியா இருக்கு அப்படின்னு அநேக ஜீவவாதம் இதெல்லாம் இருக்கோ, அநேக ஈஸ்வரவாதம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஞானத்தை கொண்டு அது மாதிரி வேதத்தை பார்க்கிறானோ அந்த ஞானம் ராஜசம் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப பேதம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா விவகாரத்துல பேதம் இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ளார பேதம் வரவே கூடாது. நான் சொல்லுவேன், ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் வேலை மேனேஜர் தான் பார்க்கணும், அட்டெண்டர் வேலை அட்டெண்டர் தான் பார்க்கணும். பேங்க்ல இருக்கிறதெல்லாம் தப்பாக பண்ணால் என்ன ஆகிடும், டிசிஷன் மேக்கிங்லாம் தப்பாக போயிடும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பேதம் இருக்குது. ஆனா மனசுக்குள்ளார பக்திக்கும் ஞானத்துக்கும் வரும்போது பேதத்தை எல்லாத்தையும் உடைச்சாதான்
பக்திக்கும் ஞானத்துக்கும் வர முடியும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பேதம் பார்க்குறாங்களோ அந்த ஞானம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஞானம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜச ஞானம் தான். அதுக்கப்புறம் தாமச ஞானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யத்து கிருத்ஸ்னவத ஏகஸ்மின் காரி சக்தம் அகைத்துக்கம். எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிலையை பிடிச்சிக்கிட்டு இதுதான் ஈஸ்வரன், இதுக்கு அந்நியமாக ஈஸ்வரனே இல்லை என்று ஏதாவது சொன்னால், ஒரு ஒரு மரத்திலேயோ இல்லை ஒரு கல்லுலையோ ஏதோ ஒன்று நாமத்திலேயோ ரூபத்திலேயோ ஏதாவது ஒரு பிரகிருதியோட ஒரு காரியத்தில், இந்த மொத்த பிரபஞ்சமும் பிரகிருதி தான், இதில் ஏதாவது ஒரு காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாம ரூபம் ஒரு சிலை ஏதாவது ஒன்றுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு பற்றுதலை அடைந்து இதுக்கு அந்நியமாக ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு லாஜிக்கே இல்லாமல் தத்துவார்த்தம் தத்துவார்த்தம் இல்லை வாஸ்தவம் இல்லாமல் எது செய்யப்படுகிறதோ அது அல்பம் ஞானம். அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா தாமசம் உதாகிருத்தம் அப்படின்னு சொல்லியாச்சு, தாமசம். அப்போ ஈஸ்வரனை உபாசிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈஸ்வரன் தான் எல்லாத்துலேயும் இருக்கார், எல்லாமா இருக்கார், எனக்குள்ளாரையும் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரக ஆராதனை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இல்லை இது வேற அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரகத்தை லிமிட் பண்ணீங்கன்னா ஈஸ்வரனையே லிமிட் பண்ணுற மாதிரி அது தாமசம் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அக்னிர் தேவோ த்விஜாதீனாம் யோகினாம் ஹிருதி தெய்வதம் பிரதிமா ஸ்வல்ப புத்தீனாம் சர்வத்திர சமதர்ஷினாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, பரம்பரையில சொல்றது. அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். நான் கொஞ்சம் வைதிகர்களோட கொஞ்சம் அதிகமாக எனக்கு சம்பந்தம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இந்த வைதிகர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடசாலை வாத்தியார்கள்லாம் எனக்கு தெரியும், வாத்தியார்களாக கூட இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்வர உபாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஈஸ்வரனை பற்றி ஒரு பெருசாக சொல்ல மாட்டாங்க. பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லுவாங்களுடைய உட்கார்ந்து உள்ளம் உருகி வந்து பார்த்தீங்கன்னா பகவானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாங்களா, பகவானோட கொஞ்சம் ஏதாவது உபாசிக்கலாமா அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானம். வேதத்திலேயே வந்து மாட்டிப்பாங்க, வேற எதையும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதான் பூர்வ மீமாம்சகர்களோட முக்கியமானது. ஈஸ்வரனை மறுதளிச்சுவாங்க. அப்ப ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்தானம் கொடுக்கணுமோ அது தெரியாம கர்மமே வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் ஈஸ்வரனை ஸ்வீகாரம் பண்றவங்க இருக்காங்க. ஆனா ஈஸ்வரனை ஸ்வீகாரம் பண்ணாம வெறும் கர்மமே பலன் கொடுக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா தாமச ஞானம். அதெல்லாம் அதனால்தான் சர்வ வியாபகமா இருக்கிற ஈஸ்வரனை எங்கேயாவது ஒரு இடத்துல லிமிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிமிட் பண்ணக்கூடிய ஞானம் தாமச ஞானம். அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். 3 சத்திரிய வைஷ்ய பிராமணன் இந்த 3 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னா வேதம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிர் தான் தேவதைன்னு முதல்ல சொல்லுது. அக்னி காரியத்தை அக்னிர் தான் தேவதையா இருக்கு. ஆனா என்னன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகணும்ல. ஆனா என்ன பண்ணுவாங்க, அங்கேயே நின்றுவாங்க. நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்களோட growth வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தான் தேவதை. ஆனா அது முதல் ஸ்டெப்பு மட்டும்தான். ஒரு 45 வயசு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் சொல்லுது, யோகி நாம் ஹிருதி தெய்வதம். யோகியா மாறிடணும், உபாசகனா மாறணும். ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இல்லை, விக்கிரகத்துல இல்லை, உள்ள ஹிருதயத்துல இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கிற பிராணன்லையும் நல்ல உபாசனை வந்து பார்த்தீங்கன்னா தியேய பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா உபாசிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த பிராணன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு உபாசகன் என்ன பண்ணணும், மெதுவா அந்த பிராணன் தான் எல்லா ஜீவராசிகள்லையும் பிராணனா இருக்கு அப்படின்னு அந்த பிராணனையே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும் அடுத்த லெவல். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடகர சிவானந்த ஆசிரமம் இது மாதிரி கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க, பிராணனை உபாசிக்கிறவங்க தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராண தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அது சர்வ வியாபகம் அப்படின்னு நினைக்காம வெறும் பரிச்சின்னமா வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் மட்டும்தான் ஈஸ்வரன், பிராணனுக்கு அந்நியமா எதுவுமே ஈஸ்வரன் இல்லைன்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் ஒத்துக்காம என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் அப்படி ஆயிடுது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாமசம் ஞானம் தான், அவங்கள்ட்ட இருக்க ஞானம் நல்ல சாத்விகம் இல்லை. அதே நேரத்தில் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிமாசு அல்ப புத்தினா, ஏதாவது ஒரு பிரதிமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலையில ஒரு நாம ரூபத்துல ஹீரோ வர்ஷிப் மாதிரி ஆயிடுது. இதுக்கு அந்நியமா ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுலயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க.
பிரதிமாசு அல்ப புத்தினா, கொஞ்சமா புத்தி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலைகள்ல மட்டும்தான் பார்க்கறாங்க. நெட்டக்கல்லை நெட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில், என்ன பாட்டு பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெறும் கல்லு அது. நம்ம தான் உபாசனைக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சிருக்கோம். சர்வ வியாபகம், கல்லுலையும் இருக்கார், எல்லாத்துலயும் பகவான் இருக்கார். அதான் உச்சம். அதை உபாசிக்கும் போது என்ன பண்ணணும், வெளியில இருக்கிறது வந்து ஆரம்பம் தான், உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்க வேண்டும். அதுதான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. அப்ப என்ன பண்ணிட்டோம், உபாசனையை விட்டுட்டு கல்லையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது தாமசம். அதுக்கு அடுத்தது வந்து சொல்றாரு சர்வத்திர சமதர்ஷினாம். யாரு வாஸ்தவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை மெதுவா மெதுவா என்ன பண்ணணும், விக்கிரகத்துல முதல்ல பண்ணணும், ஒரு நாமத்துல பண்ணணும், மெதுவா 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 ஹிருதயத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கிற அந்த பிராணன் தான் எல்லாத்திலையும் பிராணனா இருக்கு, ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த பிராணனுக்கும் அதிஷ்டானமா வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யம் இருக்கு, வாஸ்தவத்துல பகவான் தான் சைத்தன்ய சொரூபி அப்படின்னு சர்வத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரனுக்கு அன்னிமா வேற இல்லவே இல்லைன்னு கொண்டு வரணும். அப்ப சமதர்ஷினாம்னு சொல்லக்கூடிய ஞானி புருஷர்களுக்கு ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னா, பரமாத்மா எங்க இருக்காரு அப்படின்னா சர்வத்திர எல்லா இடத்துலயும் வந்து பரமாத்மா இருக்கார். அப்படி பார்க்கிறது தான் சாத்விக ஞானம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. அத கர்மனக 23வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க. அத கர்மனக திரைவித்தியம் உச்சியதே. 3 விதமான கர்மங்கள், கர்மத்தினுடைய 3 விதங்கள் இப்போ சொல்ல போறோம். 23, 24, 25 3 ஸ்லோகங்கள்ல கர்மத்தை பத்தின 3 விதங்கள். இதெல்லாம் நம்ம திருத்திக்கணும். நம்ம ஏதாவது கொஞ்சம் தப்பா பண்ணிக்கிட்டு இருப்போம். நான் சொன்னல, அத்தியாரோப சாஸ்திரம் ஒண்ணு, அபவாத சாஸ்திரம் ஒண்ணு. நம்ம பூர்வபாகம், வேதத்தோட பூர்வபாகம், இந்த சொசைட்டி நமக்கு கொடுக்கறது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாரோப சாஸ்திரம். எல்லாத்தையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி வைக்கிறது. கல்லுல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கார், சிவலிங்கத்துல சிவபெருமான் இருக்கார், சால கிராமத்துல விஷ்ணு பகவான் இருக்கார், இந்த பிரதிமா தான் ஈஸ்வரன் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அத்தியாரோபம். முதல்ல அத்தியாரோபம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னா அபவாத சாஸ்திரம்னு பேர். எல்லாத்தையும் அபவாதம் பண்றது, தூக்கி உடைச்சு போட்டோம். ஈஸ்வரனாவது மண்ணாங்கட்டியாவது சர்வ ஈஸ்வரனுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு. ஈஸ்வரனுக்கு அந்நியமா அது எதெல்லாம் நாமரூபமா தெரியுதோ அதெல்லாம் பொய், ஈஸ்வரன் மட்டும்தான் சத்தியம். ஈஷாவாசியம் இதம் சர்வம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஞானத்தை சுதாரிக்கணும். அதுக்கப்புறம் கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதாரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கர்த்திருவ புத்தி என்னெல்லாம் இருக்கோ அதையும் மாத்திக்கணும். அப்ப அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான கர்மங்களை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. நியதம் சங்கரஹிதம், நியதம் சங்கரஹிதம், சங்கரஹிதம் அராகத்வேஷதஹ் கிருதம், அராகத்வேஷதஹ் கிருதம் அபலப்ரேப்சுனா கர்ம, அபலப்ரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்யதே, யத்தத் சாத்விகமுச்யதே. நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷதஹ் கிருதம் அபலப்ரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகமுச்யதே. இப்ப நம்ம மாறணும், சாத்விக கர்மத்தை பண்ணணும். நம்ம பண்ற கர்மம் எல்லாம் எப்படி இருக்கணும், சாத்விகமா இருக்கணும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வீ சம்பத் விமோக்ஷாய. நம்ம இதை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா மோட்சத்தை அடைஞ்சிடலாம். அதே நேரத்துல இதை மாத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். கூகுள்ல சர்ச்சிங்ல சுத்துற மாதிரி இந்த லோகத்துல எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பிரபஞ்சத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கர்மா பண்ணணும் சொல்ற, நியதம் முதல் லட்சணம். எத்து கர்ம நியதம், எந்த கர்மமானது நித்தியம் செய்ய வேண்டியதுன்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கோ. நித்தியமா பண்ண வேண்டிய கர்மத்தை விடவே கூடாது. நமக்குள்ளார ஒரு கட்டளை போட்டுக்கணும். இந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது, இதை நான் நித்தியம் பண்ணி ஆகணும். நியதம், எத் கர்ம நியதம். சங்கரஹிதம் 2வது கண்டிஷன். ரோல் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே பெருமையா நினைச்சுக்க கூடாது. நான் சன்னியாசி, என்ன சன்னியாசி பண்ணா கேட்டு புண்ணாக்கு.
நாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் நாய் அப்படின்னு பெருமை கொண்டுச்சுன்னா என்ன பெரிய இது? நாய்னா நாய் தான், குலைக்குது, எனக்கு வந்து கிரேட்னஸ் இருக்குன்னா நாயோட குலைக்கிறதுன்றது அதோட சுபாவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். என்ன பெரியவங்களா தான் சொல்லியிருக்காங்க, நாயினும் கடையேன் அப்படின்றாங்க. தன்னை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே வச்சுக்கணும். எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான். ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்றது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதுல வந்து கர்வத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், நான் என்னோட கேரக்டர் இப்படியாக்கும் அப்படியாக்கும், நான் பெரிய ஆளாக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரோல் பிளே பண்ண போறோம். பகவான் எனக்கு ரோல் கொடுத்திருக்காரு, இந்த கருமத்தை எனக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு அந்த கருமத்துல எந்த ஒரு பற்றுதலும் இல்லாம டியூட்டியா ரெகுலரா பண்றது சங்கரகிதம். 2வது கண்டிஷன் சங்கரகிதம்னா பற்றுதல் அற்று. 3வது வந்து பாத்தீங்கன்னா அராக துவேஷத்தக கிருத்தம். அராகம் அப்படின்னா ராகம் இல்லாமல், ஆசை இல்லாமல். அப்ப முக்கியமா சொல்றோம், ஒரு முமுக்ஷு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காமியம் வருஜையே. எப்பவுமே மனசு வச்சுக்கணும், எப்பவே ஒரு முமுக்ஷு என்ன பண்ணணும், காமிய கர்மங்களை விட்டே ஆகணும். சதான்னு சொல்லியிருக்காரு ஆச்சாரியர் சங்கரர் சொல்லும்போது சொல்ற, சதா காமியம் வருஜையே. எல்லா காலத்திலையும் காமியமே இருக்கக்கூடாது. எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வரா அர்ப்பணம், ஈஸ்வரா அர்ப்பணம், ஈஸ்வரா அர்ப்பணம், இதை வச்சுக்கணும். அப்ப காமத்தினால் தூண்டப்பட்டதா எந்த காரியமும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், ஈஸ்வரனுக்கு ஒரு ஆராதனை பண்ணணும். இந்த கர்மத்து மூலமா ஈஸ்வரன் பிரீத்தி ஆகட்டும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிரீத்தி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ஷேமமா நடக்கணும். நான் பண்ற ஒரு சின்ன சின்ன காரியமும் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து உதவியா இருக்கணும். இந்த சொசைட்டிக்கு பண்ற உதவி எல்லாம் ஈஸ்வரனுக்கு, விராட்டுக்கு நான் பண்றேன், எல்லாம் நான் பண்ற காரியம் எல்லாம் விராட்டுக்காக நான் பண்றேன் அப்படின்னு பண்ணணும். நான் ஒரு ஹிந்தி, நம்ம சங்கர்ஜி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன் நேற்று, எல்லாத்துக்கும் ஹிந்தியில் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸலண்ட்டான, அதான் ட்ரெடிஷ்னல் டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். அவர் பாருங்கள், சாதாரண ஒரு நேதா, ஏதோ ஒரு லீடர், ஆனால் அவர் பேசுகிற கர்மா பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கர்மாவை பேசுகிறார் பாருங்க. இப்போ நம்ம பண்ணுற எந்த கர்மாவாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா விராட்டுக்கு நான் பண்ணுற அர்ச்சனைன்னு பாவிக்கணும். நம்ம பண்ணுற ஒரு சின்ன சின்ன காரியம், நான் வந்து ஒரு மக்கு தண்ணி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஊத்துறேன் அப்படின்னா, ஒரு துளசி செடிக்கோ ஒரு அரளி செடிக்கோ ஒரு பூச்செடிக்கு ஊத்துறேன்னா அது கூட என்னது, விராட்டு தான். ஒரு சின்ன பட்சிக்கு ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னா விராட்டு தான். யாருக்கா ஒரு 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அது விராட்டு தான். அப்ப நம்ம பண்ற ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன பண்ணணும், மதுவா கொண்டுட்டு வரணும், நான் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு. அப்ப அப்படி பண்ணும் போது என்ன ஆகும், எனக்கு இது வேணும் இது வேணும்னு பண்ற அது வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அப்ப ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையா எல்லா காரியங்களையும் கொண்டு வரணும். அராக, ராகத்தினால் ஏவப்பட்டதாக இல்லாமல். அத்வேஷத்தக அப்படின்னா அர்த்தம், துவேஷம் இல்லாமல், துவேஷத்தினால ஏவப்பட்டதுனால. நம்ம 2 காரியம் பண்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ராகத்தினால ஏவப்பட்டு ஒரு காரியம் பண்ணுவோம், இல்ல அப்படின்னா துவேஷத்தினால ஏவப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணுவோம். அராக துவேஷத்தக கிருத்தம்னா என்ன அர்த்தம், ராகத்வேஷம் இல்லாமல், அதனால் ஏவப்பட்டதாக இல்லாமல் எந்த கர்மம் செய்யப்படுகின்றதோ அப்ப என்ன ஆகும், நேச்சுரலா பண்றது. நம்ம கர்மா எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா எந்த உந்துதலும் இருக்கக்கூடாது, ஃப்ரீயா இருக்கிறது. முமுக்ஷு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பண்ணணும். இப்ப நாங்க பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் தெரியுங்களா உங்களுக்கு, மெதுவா 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 நிமித்தங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம். ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃபே வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும், ஒரு மோக்ஷார்த்தியாவே டிராவலிங் இருக்கணும். நம்ம எப்படி நேச்சுரலான ஒரு ஃப்ளோ வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும், லைஃப் ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்ப ராகத்வேஷத்தினால செய்யப்படாததாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட கர்மா கூட வந்து எப்படி இருக்கார், அந்த கர்த்தா எப்படி இருக்கார், அபல பிரேப்சுனா கர்ம. பல பிரேப்சு அப்படின்னா என்ன அர்த்தம், பலன் மேல ஆசை உள்ளவன் பல பிரேப்சுன்னு பேர். அபல பிரேப்சுனா அப்படின்னா என்ன அர்த்தம், பலன் மீது ஆசை இல்லாதவனால் எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ அந்த கர்மா, எத்து தத்து கர்ம, எந்த அந்த கர்மம் இருக்கிறதோ அந்த கர்மம் சாத்விகம் உச்சியதே, அந்த கர்மா சாத்விகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா எல்லா கர்மத்திலையும் கண்டிஷனை கொண்டு வரணும். நித்தியம், நியத்தம்ன்றதுக்கு அர்த்தம் நித்தியம் நைமித்திகம் குறியாது, நித்தியத்தையும் நைமித்திகத்தையும் விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா சங்கரகிதம், எந்த கர்மத்து மேல செருப்பு தைக்கிற வேலையா இருந்தாலும் சரி, இல்ல பூஜை பண்ற வேலையா இருந்தாலும் சரி, வெறும் ரோல் மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பற்றுதல் இல்லாம பண்ணணும்.
மூணாவது ராகத்தினால ஏவப்பட்டு பண்ணக்கூடாது, குரோதத்தினால ஏவப்பட்டு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற கர்த்தா எப்படிப்பட்டவன், பலன் மேல ஆசை இல்லாதவன். அப்படிப்பட்ட கர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாத்விகம் என்று சொல்லப்படுகிறது. இது என்ன பண்ணும், விமோக்ஷாய, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை தரக்கூடியதா ஆகிவிடும். ஆயிடுச்சா? பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல ஆச்சாரியர் பெருசா வருதுல, சின்னதா எழுதுற. நியத்தம், நியத்தம்னா என்ன அர்த்தம், நித்தியம் அப்படின்னு போட்டார். நியத்தம்னா சாஸ்திர விகிதம் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட கருமாக்கள். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு பஞ்சமகா யஜ்யம், சந்தியாவந்தனம், இதெல்லாம். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரம கர்மாத்தை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வர்ண கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே சதஞ்சு போச்சு. 5000 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்ண தர்மங்கள் எல்லாமே போச்சு. இப்போ எல்லாமே ஜாபுக்கு தான் போறோம். ஜாபுக்கு போயிட்டாவே என்ன அர்த்தம்னா சூத்திர கர்மான்னு அர்த்தம். வேலைக்கு போயிட்டாவே சூத்திர கர்மா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சத்திரியன், பிராமணன், வைஷ்யன்லாம் சொல்லிக்க முடியாது. எல்லாம் சூத்திர கர்மா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி வைஷ்ய கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் எல்லாம் நிறைய பேர் பிராமணர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஜெனரலாலாம் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராமணன் சத்திரிய கர்மத்தை பண்றான், சத்திரியன் வைஷ்ய கர்மத்தை பண்றான், வைஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா பிராமண கர்மத்தை பண்றான். நிறைய பேர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கொலாப்ஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா வர்ண கர்மம் வந்து போயிடுச்சு. ரொம்ப கீழானது, மீன் பிடிக்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இது மாதிரி மக்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு பாவர்ட்டியில இருக்கிறவங்க தான் அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு மேல வேற வேற கர்மா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப மிச்சம் இருக்கிறது கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்மித் கர்மத்தை பண்ணிட்டு இருக்காரு. செருப்பு தைக்கிறவங்க, இப்பவும் செருப்பு தைக்கிற இது வந்து அவங்க தான் இருக்காங்க. வாஷ் பண்றவங்க, வாஷர்மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் அந்த காரியம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதாரம் நல்லபடியா வந்தோன்னு அவங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க தொழிலை விட்டுட்டு வேற வேறக்கு போயாச்சு. தப்பா சரியானலாம் இது பண்ண முடியாது. இது காலத்தோட நியதி, இப்படிதான் போகும். இன்னும் போக போக போயிடும். இதை வந்து பாத்தீங்கன்னா கீதால ஆரம்பிக்கும் போதே வர்ண சங்கிரகம் ஆயிடும், அதெல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுதான் பண்றான். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கும் இது புலம்புறான். கிருஷ்ணனுக்கு தெரியாதா, இது பரமாத்மாவுக்கு தெரியாதா, இப்படிதான் நடக்கும். இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆசிரம தர்மத்தை நல்லா பண்ண முடியும். இப்ப இருக்க கையில இருக்கிறது அது மட்டும்தான். இதை பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், பிரம்மச்சாரி தர்மத்தையும், கிரகஸ்த தர்மத்தையும், வானப்பிரஸ்த தர்மத்தையும், சன்னியாசியோட தர்மத்தையும், நியத்தம் அப்படின்னு பேரு சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பண்றது. அதை பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி பண்ணணும், சங்கரகிதம்னு என்ன அர்த்தம், ஆசக்தி வரிச்சிதம், பற்றுதல் இல்லாமல் பண்ணணும். நான் சொன்னேன்ல, ஒரு நாய்க்கு குலைக்கிறது அது அதோட நேச்சர். அதுக்கெல்லாம் கிரெடிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது. நான் நாயாக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா குலைப்பேன் அப்படின்னா, சும்மா போ, ஓரமா போ, குலைக்கிறது வந்து உன்னோட வேலை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் கிரெடிட்லாம் கொடுக்க முடியாது, பெரிய பட்டாலாம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சாதகன் அவனுடைய நித்திய கர்மங்களை பண்றது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி, சுபாவமா இருக்கிறது. அதுல பற்றுதல் இருக்கக்கூடாது. 2வது கண்டிஷன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அராக துவேஷத்தகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அராக துவேஷதக கிருத்தம்னா என்ன அர்த்தம், ராக பிரயுக்தேன, ராகம்னா ஆசை, ஆசையினால ஏவப்பட்டு பண்ற கர்மா. அதுக்கப்புறம் துவேஷ பிரயுக்தேன, துவேஷத்தினால, வஞ்சனையினால, அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளார வந்து வஞ்சனையை வச்சுக்கிட்டு பண்றது, துவேஷம் கோபத்தை வச்சுக்கிட்டு பண்றது, இதனால செய்யப்பட்டது எதுவோ அதுக்கு பேரு கிருத்தம், ராகத்வேஷதக கிருத்தம்னு பேரு அந்த கர்மத்துக்கு. அந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா தது விபரீதம் கிருத்தம், அதுக்கு மாறா எந்த கர்மம் செய்யப்படுதோ அப்ப அதுக்கு மாறா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகத்வேஷம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா பண்ணிக்கிட்டே போறது. நம்ம சுபாவமான கர்மங்களை ஈஸ்வர ஆராதனையா பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா அராகத தேசத கிருதம்னு பேர், அராகத்வேஷதக கிருதம்னு பேர். அதுக்கப்புறம் அடுத்த கண்டிஷன் அபலப்ரேப்சுனா. அபலப்ரேப்சுனா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் வந்து பலப்ரேப்சுனான்றதுக்கு ஆச்சாரியர் மீனிங் சொல்ற. பலம் பிரேப்சியதி இது பலப்ரேப்சுகு,
எவன் பலன் மேல ஒரு கர்மத்தோட பலன் மேல ஆசைப்படுகின்றானோ அவனுக்கு பேர் பலப்பிரேப்சுகுன்னு பேர். பலனில் ஆசை உள்ளவன் பலப்பிரேப்சுகுன்னு பேர். பல திருஷ்ணகன்னு பேர். அது என்ன அர்த்தம் சொல்லலாம்? பலனில் ஆசை உள்ளவன். கிருஷ்ணான வேட்கைன்னு அர்த்தம். பலனில் ஆசை உள்ளவன். அதுக்கு விபரீதம், அதுக்கு மாறா, அதுக்கு விபரீதமா பாத்தீங்கன்னா அபலப்பிரேப்சுனா கர்த்தா. எந்த கர்த்தா பாத்தீங்கன்னா பலன் மீது ஆசை இல்லாமல் செய்கின்றானோ அவனுக்கு பேரு அபலப்பிரேப்சுன்னு பேரு. அவனால் செய்யப்படக்கூடிய கர்மாக்கு பேரு அவனுக்கு பேரு திருத்தியா விபக்தியில போட்டிருக்கு அபலப்பிரேப்சுனா கர்த்தரா. அந்த கர்த்தாவினால் எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ, கர்ம யத், எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ தற்கர்ம, அந்த கர்மம் சாத்விகம் உச்சியதே, சாத்விகம் என்று சொல்லப்படுகிறது. வந்துடணும். இதை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா யாருக்கு சம்பவம் அப்படின்னா வானப்பிரஸ்தர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் தான் இது பாத்தீங்கன்னா சம்பவம். கிரகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ விட்டுருவோம். ஒரு 55 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா இருங்க, கமிட்மெண்ட் எல்லாம் முடிங்க, உன்னை உத்தேசம் பண்ணி தான் ஒரு கர்மம் பண்ண முடியும். இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம், சன்னியாசியா இருக்கிறேன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை சார், எந்த விஷயம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா எதையும் அடையணும்னு அவசியம் இல்லை, எதையும் அடையிறதுக்கு அவசியமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? சுவாபாவிகமா பண்றது எல்லா கர்மத்தையும் ஈஸ்வர அர்ப்பணமா பண்ண முடியும், ஒரு சன்னியாசிக்கு பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வானப்பிரஸ்தரா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? எந்த கர்மத்தையும் காமியம்னு ஒண்ணு வச்சுக்கவே வேணாம். எல்லாத்தையும் தூக்கி பசங்க தலையில போட்டுருங்க. பசங்க தலையில போட்டுட்டு நிம்மதியா பாத்தீங்கன்னா நீ சங்கல்பம் பண்ணிக்கப்பா, என்ன விட்டு சங்கல்பம் பண்றது, ஆசைப்பட்டு நீ கர்மம் பண்றது எல்லாம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் பசங்க கையில கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணணும்? 100% பாத்தீங்கன்னா விஸ்ராந்தியா பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் பலன் மீது ஆசை இல்லாம பண்ண முடியும். அப்படிப்பட்ட கர்த்தாவினால் செய்யக்கூடிய கர்மம் தான் சாத்விகம் கர்ம அப்படின்னு பேர் சொல்றாரு. 24வது ஸ்லோகத்துல ராஜச கர்மத்தை பத்தி சொல்றாரு. யத்து காமேப்சுனா கர்ம, யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேன வா புனஹ, சாஹங்காரேன வா புனஹ கிரியதே பகுலாயாசம், கிரியதே பகுலாயாசம் தத்ராஜசமுதாஹ்ருதம், தத்ராஜசமுதாஹ்ருதம் யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேன வா புனஹ கிரியதே பகுலாயாசம் தத்ராஜசமுதாஹ்ருதம். து யத்து து, யத்து து, து பாத்தீங்கன்னா இதர வியாவிருத்தி, மற்றதை போன ஸ்லோகத்துக்கு மாறா. ஆனா எந்த கர்மமானது, யத்து கர்ம, எந்த கர்மமானது காமேப்சுனா, முன்னாடி அபலப்பிரேப்சுனான்னு பார்த்தோம்ல, அதுக்கு அதே தான் இங்க சொல்லுது. காமேப்சுனா அப்படின்னா காமம் உள்ளவனால், ஆசை உள்ளவனால், ஆசையோடு இருக்கிறவனால் எந்த கர்மமானது அகங்காரத்தோடு கூடியதாக, சாகங்காரேன, சக அகங்காரேன சாகங்காரேன, அகங்காரத்தோடு கூடி நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் தான் இந்த கர்மத்தை பண்றேன் அப்படின்னு பெருமையோட அகங்காரத்தோட எந்த கர்மமானது செய்யப்படுதோ, கூட என்னது பகுலாயாசம், பகுல ஆயாசம், நிறைய முயற்சியோடு, ரொம்ப முயற்சி பண்ணி தன்னை ப்ரூவ் பண்றதுக்காக அகங்காரத்தினால பலன் மேல ஆசை உள்ளவனால் எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ தத்து ராஜசம் உதாகிருதம், அது ராஜசம் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப முயற்சி பண்ணி பண்றாங்க. அந்த முயற்சி பண்ணி பண்றதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆசை. 5 ரூபாய்க்கு ஒரு வேலை, 10 ரூபாய்க்கு ஒரு வேலை, 1000 ரூபாய்க்கு ஒரு வேலை, 1,00,000 ரூபாய்க்கு வேலை. அப்ப கர்மத்தை பாத்தீங்கன்னா பூஜையா பண்றது இல்லை. சாத்விகமா இருக்கிறவனை என்ன பண்ணுவான் தெரியுங்களா உங்களுக்கு? எந்த வேலை பண்ணினாலும் முறையா பண்றது. எங்களோட ஆச்சாரியர்கிட்ட நான் முதல்ல கத்துக்கிட்டாரு. இது பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்னதா பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன் வரத்துக்கு முன்னாடி. அங்கெல்லாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா காசுக்கு ஏற்றதுன்னு எல்லாமே பண்ணுவோம். ஒரு ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணுவோம். எங்க ஆச்சாரியர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எங்க ஆச்சாரிய சுவாமி பாத்தீங்கன்னா மகாபாஷ்யம் படிச்சு கொடுக்குற அளவுக்கு சம்ஸ்கிருதத்துல பெரியார்.
பிருகத் பிரஸ்தான திரயத்திலையா சரளமா வந்து பார்த்தீங்கன்னா அத்வைத சித்தி கண்டன கண்ட காரியத்தெல்லாம் ரொம்ப சரளமா எடுக்கக்கூடிய சுவாவமா எடுக்கக்கூடிய சாமர்த்தியம். ஆனா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். காலையில வந்து நாங்கள் யோகா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6:40க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வருவான். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட், சம்ஸ்கிருத வித்யாலயத்தில் 7ஆம் கிளாஸ் படிக்கிறவன், சம்ஸ்கிருதம் படிக்கிறவன். அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமரகோஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், டெய்லி ஒரு 10 ஸ்லோகம் வந்து கண்டஸ்தம் பண்ணுறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்லோகம் அவனுக்கு படித்து கொடுக்கணும். அவன் படிக்கணும். அவன் திரும்ப நேற்று படித்தது அவன் ஃபஸ்ட் வந்தோன்னு அவன் சொல்லுவான், மெமரைஸ் பண்ணி கொண்டு வந்து சொல்லுவான், அதை கரெக்ஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் புதுசாக ஒரு 10 ஸ்லோகம் சொல்லுவார். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வந்து அவன் பையன் வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்ப்பார். உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருப்பார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வரும். என்னப்பா இது அநியாயமாக இருக்குது. ஒரு பிஹெச்டி டீச்சர் கைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடியை படிச்சுட்டு இருக்க மாதிரி. என்ன சாமி அப்படின்னா, என்ன சாமி இது மாதிரி பண்ணுறீங்க? ஒரு சின்ன பாடம் படிக்கிறதா இருந்தாலும் அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டினா, எதிர்க்க இருக்கிறவங்க வந்து ஈஸ்வரன் நினச்சி பண்ணணும். பாடம் கேட்க வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாதவன், அவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எதையாவது சொல்லுவோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதிர்க்க வரவங்க ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பாவிச்சு தான் பாடம் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த காரியம் பண்ணினாலும், நான் வெறும் படித்து கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒரு சின்ன பேப்பர் எடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதையும் முறையாக யூஸ் பண்ணுறது. ஒரு சின்ன 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 விஷயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முறையாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்க்க இருக்கிற எல்லா கர்மத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஈஸ்வர பக்தியோட ஸ்ரத்தையோட பண்ணுறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலட்சியப்படுத்துகிறோம் அப்படின்னா பகவான் அலட்சியப்படுத்திடுவார். அப்போ வந்து பாவத்தை வந்து நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னா என்னென்னா, காமத்தை படாமல் காமம் இல்லாமல் சீரியஸாக அதை பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், காசுக்கு ஏற்ற தோசைன்ற மாதிரி தானே கர்மம் பண்ணுவோம், அதை விட்டுறணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது என்னது, வானப்பிரஸ்தருக்கும் சன்னியாசிக்கும் நேச்சுரலாகவே இதை பண்ண முடியும். எந்த ஆள் வந்தாலும் எந்த கர்மம் பண்ணாலும் சீரியஸாக பண்ணும். ஒவ்வொரு கர்மத்தையும் நம்ம சீரியஸாக முறையாக பண்ணும்போது அது என்ன ஆகிடும், அலட்சியப்படுத்தாமல் பண்ணும்போது அது பூஜையாகிடுது. அப்போ காமப்படும் போது என்ன ஆகிடுது, காசுக்கு ஏற்ற மாதிரி காரியம் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அப்போ காசை உதாசீனம் பண்ணிட்டு, பணத்தை உதாசீனப்படுத்திட்டு, பலனை வந்து பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு கர்மமே பூஜை அப்படின்னு ஒரு காரியத்தை பண்ணணும். அதான் இங்கே சொல்கிறேன். ஆனால் இந்த உலகத்தில் எப்படி இருக்காங்க, காமேப்சுனா, காமத்தினால் ஏவப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா தான் நிறைய காரியம் பண்ணுறாங்க. கூட அகங்காரேனச்ச, நாம் பண்ணுறேன் அப்படின்னு பிரகடனப்படுத்துறதுக்காக அகங்காரத்தோடையும் எந்த கர்மம் நிறைய ஆயாசத்தோடு, பகுலாயாசம், நிறைய முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணப்படுகிறதோ அது ராஜச கர்மான்னு சொல்லப்படுகிறது. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சரிய சொல்றேன். யத்து காமேப்சுனா, காமேப்சுனான்னு அர்த்தம் பல பிரேப்சுனான்னு போட்டார். பலன் மீது இச்சை உள்ளவனால் எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ என்று அர்த்தமாகும். அந்த கர்மம் எப்படிப்பட்டது, கர்ம சாஹங்காரேனவா, அகங்காரத்தோடு கூடியதாக. அப்ப அகங்காரத்தோடு கூடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆசையோடு எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ, இந்த சாகங்காரம்ன்ற வார்த்தை இருக்குல்ல, இதை ஆச்சாரியர் கொஞ்சம் வியாக்கியானம் பண்றார். இதில் தமிழ்ல வந்து கொஞ்சம் வியாக்கியானம் தப்பா இருக்கு, அதை கொஞ்சம் மாத்திக்கணும். சாகங்காரேன இதி அப்படின்னு சாகங்காரன்ற சப்தம் இருக்குல்ல, அந்த அந்த சாகங்காரம்னா அகங்காரத்தோடு கூடிய அப்படின்னு அர்த்தம். அகங்காரம்ன்ற சப்தத்தை இங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ந தத்துவஞான அபேக்ஷயா, தத்துவ ஞானத்தை சார்ந்து சொல்லப்படவில்லை. தமிழ்ல நான் சொல்லப்படுகின்றதுன்னு எழுதியிருக்கேன் பாருங்க, அதை அடிச்சுங்க. சொல்லப்படவில்லை, தத்துவ ஞானத்தை சார்ந்து சாகங்காரம்ன்ற மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் எடுக்கப்படவில்லை. சொல்லப்படுகிறதுன்னு போட்டிருக்க, அதை மாத்திருங்க, சொல்லப்படவில்லை. தத்துவ ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், தத்துவ ஞானத்துல இருக்கிறவனுக்கு எப்படி அகங்காரம் இருக்கும், நம்ம இப்ப படிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. எஸ்ய நாகங்கிருதோ பாவக அப்படின்னு ஒரு ஞானி புருஷனை பார்த்தோம்ல 17வது ஸ்லோகத்துல. யார் பண்றா, நான் பண்ணல. யார் பண்றா, பிரகிருதி பண்ணுது. பிரகிருதி பண்ணுதுன்னு எவன் பண்றானோ
அந்த அகங்காரத்தை இங்க நம்ம கொண்டு வரல. இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு லௌகிக ரீதியா நம்ம சொல்றோம். ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த இடத்துல ந தத்துவ ஞான அபேட்சையா, தத்துவ ஞானத்தை சார்ந்து இங்கு சொல்லப்படவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? கிம் தருகி அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றீங்க அப்படின்னா, லௌகிக ஸ்ரோத்ரிய நிரகங்கார அபேட்சையா. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமம் குரோதம்லாம் நிறைய வந்துருக்கு. கிராமங்கள்ல போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சாதாரண ஆட்கள்லாம் இருக்காங்க. அகங்காரமே இல்லாம தண்ணி மாதிரி இருக்காங்க, சரளமா இருக்காங்க. படிச்ச கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சரளமா. அதான் சொல்ற லௌகிக ஸ்ரோத்ரிய. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகியல் படிப்பை படிச்சு உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இல்லாதவன் நிறைய பேர் இந்த ஊர்ல உலகத்துல இருக்காங்கல்ல. சத்தமே இல்லாம கர்மம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பெருமைக்காக நிற்கவே மாட்டாங்க. நான் ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனரை பார்த்தேன். குறைஞ்சபட்சம் அவங்களுக்குலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் கோடிக்கு மேல சொத்து இருக்கும். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தா ஒரு கிளர்க்கு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி நின்றுட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போச்சு. என்னடா அது, ஒரு இவரா, அந்த பர்சன் இவரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு சரளமா இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ கிளர்க்கு மாதிரி, அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 1 லட்சம் பேருக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கம்மியா இருக்கு. அவ்வளோ பெரிய மல்டி பில்லியனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு இது இல்லாம ஒதுங்கி கையை கட்டி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அதுக்கப்புறம் தான் அவரோட சுபாவத்தை எல்லாம் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சா ஒரு துளி கூட வந்து அகங்காரம் இல்லை. படிச்ச படிப்பு, இருக்கிற பணம், பரம்பரையா பெரிய பணக்காரர், எந்த ஒரு துளி கூட வெளில தெரியாம இருக்கா. அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வினயபாவம் அப்படின்னு பேரு. அப்போ நம்ம சொல்றது வந்து ஞானியோட நிலையில இங்க பேசல. தத்துவ ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் பண்ணவில்லைன்னு ஒரு ஞானி புருஷன் அவன் 100% அகங்காரம் இல்லாம இருக்கானே, அவனை சார்ந்து சொல்லல. இந்த உலகத்துல வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க, நல்லா படிச்சவங்களா இருக்காங்க, நல்ல வசதியோட இருக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்வம் இல்லாம அகங்காரம் இல்லாம இருக்காங்கல்ல, அவங்கள சார்ந்துதான் இங்க வந்து நிரகங்கார அபேட்சையா, அவங்கள சார்ந்துதான் அகங்காரம் இல்லாம பண்றாங்கன்னு இங்க சொல்லப்படுது. தத்துவ ஞானத்தை இங்க கொண்டு வராது. யோகி பரமார்த்த நிரகங்கார ஆத்மவித் ந தஸ்ய காம பிரேப்சுத்வ பகுலாயாச கர்த்திருத்வ பிராப்திகி அஸ்தி. ஆச்சாரியர் சொல்றாரு, ஏன் இதை வந்து அகங்காரத்தோடு அந்த தத்துவ ஞானத்தோடு சேர்க்கக்கூடாதா? சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எவன் வந்து பாத்தீங்கன்னா எவன் பரமார்த்த நிரகங்கார ஆத்மவித், வாஸ்தவத்துல நான் செய்யவில்லை, எல்லாம் பிரகிருதி பண்ணுது, திரிகுணாத்மிகா மாயாதான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானத்தோட ஒருத்தன் பண்றான் பாருங்க, அவனை பத்தி இங்க பேச்சு இல்லை. ஏன் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டான், அவன்கிட்ட காமம் உண்டாகவே உண்டாகாது, அவனுக்கு காமமே இருக்காது. காமம் மட்டும் இல்லை, அவன் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ரொம்ப பிரயத்தனம் பண்ணி பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிரயத்தனம் பண்ணிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையுமே பண்ண மாட்டான். ரொம்ப பிரயத்தனம் பண்ணியும் பண்ண மாட்டான். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு பிரயத்தனத்தோட பண்ண மாட்டான், ரொம்ப சரளமா பண்ணுவான். இப்ப கொஞ்சம் ஞானம் செரிமானம் ஆகவே இப்ப நாங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காரியத்தை நேற்று கூட நாத பிரம்மத்தை சொல்லிட்டு ஒன்றும் பண்ண வேணாம், இந்த உலகத்தை ஒரு மண்ணாங்கட்டியும் பண்றதுக்கு யோக்கியமானது இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸா பண்ணுங்க, அவதியா எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. ஒரு காரியம் கூட இந்த உலகத்துல நம்ம பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பாவிக்கிறது மட்டும்தான் பண்ணணும். என்னது, நான் பண்ணல அப்படின்னு இந்த அகங்காரம் உள்ளுக்குள்ளார வந்துடாம இது எல்லாம் குணம் பண்ணுதுன்னு பண்ணணும். நம்ம வெளியில போய் சக்சஸ் பண்றது பெரிய ரொம்ப முயற்சி பண்ணி பண்ற கர்மங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்தை தான் கொடுக்கும். அதனால என்ன பண்ணணும், ஒரு தத்துவ ஞானியா இருக்கிறவன் பாரமார்த்திக நிரகங்கார, பாரமார்த்திகம்னா வாஸ்தவத்துல நிரகங்காரம், இது குணங்கள் செய்கின்றது, நான் செய்யவில்லை அப்படி நினைச்சாதான் நீங்க சர்வகர்ம சந்நியாசம் வாஸ்தவத்துல சம்பவிக்கும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஆத்மாவை அறிந்தவனுக்கு ஆத்மவித்து ந தஸ்ய,
அவனுக்கு காமத்தினால் பண்ணக்கூடிய காமேப்சுத்வ, காமத்துல இருக்கக்கூடிய ஆசைன்ற தன்மை இருக்குல்ல, அந்த காமத்தன்மை அதுவோ இல்ல பகுலாயாசத்துவம், நிறைய முயற்சி பண்ணி பண்றதோ கர்த்திருவ பிராப்தின பிராப்திகி, அது பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அப்போ ஒரு ஞானி புருஷன் எப்படி இருப்பா அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா ஆசை இல்லை. நீங்க பெட்ரோல் எது தெரியுங்களா, இந்த விவகாரத்துல ரொம்ப உற்சாகத்தோட காரியம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பெட்ரோல் இருக்கும் அப்படின்னா ஆசையும் அகங்காரமும் தான் பெட்ரோல். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசை இல்லையோ அகங்காரம் இல்லையோ அங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சரளத்தன்மை வந்துடும். ரிலாக்ஸா ஒரு கர்மத்தை ரிலாக்ஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சுவாபாவிகமா பண்ணுவாங்க. ஞானிகளோட நிலை அதுதான். ஏன்னா இந்த உலகத்துல அவங்களுக்கு அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை. தஸ்ய காரியம் ந வித்தியதை, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த காரியமும் இந்த உலகத்துல சாதிக்க வேண்டியது இல்லை. அப்போ ரொம்ப முயற்சியா பண்ணுவாங்களா, ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க. லோக விவகாரங்கள்ல உதாசீன பாவத்தோட பண்ணுவாங்க. ஏன்? ஆசை இல்லை. அப்ப அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இங்க சொல்லவில்லை. இங்க சொல்லக்கூடியது அகங்காரம். நம்ம லௌக்கிகமா சொல்லக்கூடிய அவன் ரொம்ப அகங்காரம் பிடிச்சி அலையிறான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த விஷயத்தை தான் இங்க நம்ம சொல்றோம். அவர் அகங்காரமே இல்லாம இருக்காருப்பா நம்ம சொல்றோம்ல விவகாரம், அந்த அகங்காரத்தை தான் இங்க எடுத்துக்கணும். ஆத்ம ஞானிகிட்ட இருக்கக்கூடிய அகங்காரத்தை பத்தின பேச்சு இங்க இல்லை. ஆச்சாரியர் சொல்றார், சாத்விகஸ்ய அபி கர்மனஹா, சாத்விகமான கர்மம்னு நம்ம முதல்ல பார்த்தோமே போன ஸ்லோகத்துல, அதுலயும் கூட பாத்தீங்கன்னா அனாத்மவித்து சாகங்காரக கர்த்தா கிம்முத ராஜச தாமச யோகோ. நீங்க கர்மத்தை நம்ம சாத்விக கர்மம் சொல்றோமே, சாத்விக கர்மம் என்ன சொன்னோம், நியதம் சங்க வர்ஜிதம் இதெல்லாம் பார்த்தோமே. அங்கேயும் கூட நான் கர்த்தான்ற எண்ணம் இருக்கதானே செய்யும். ஒருத்தர் நித்திய கர்மத்தை பண்ற, நல்ல பஞ்சமகா யஜ்யத்தை பண்ற, பலன் மேல ஆசை இல்லாம பண்றார், அதுல பற்றுதல் இல்லாம பண்றார். ஆனா பாத்தீங்கன்னா நான் செய்கின்றேன்ற எண்ணம் அவருக்கு இருக்குமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா ஆத்ம ஞானம் உண்டாகல. ஆத்ம ஞானம் உண்டானாதான் அகங்காரம் நாசமாகும். அப்போ சாத்விக கர்மம் பண்றவங்க இடத்துல கூட என்ன இருக்கும், இப்ப நான் பண்றேன், நான் அப்படின்ற ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா நான் ஆச்சாரியார் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம இந்த கர்மா நடக்கவே நடக்காது. ஒரு டீச்சிங் பண்ணணும் அப்படின்னா பின்பக்கம் என்ன இருக்கணும், நான் ஆச்சாரியார், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நான் பகவத்கீதை எடுக்க போறேன், அப்படி இருக்கணும்ல உங்களுக்கு. அப்போ அகங்காரம்ன்றது பாத்தீங்க அப்படின்னா சாத்விக கர்மா பண்ணும் போதும் கூட அந்த அகங்காரம் இருக்கவே செய்யும். சாத்விகஸ்ய அபி கர்மனஹ, சாத்விக கர்மத்திற்கும் கூட அனாத்மவித்து ஆத்மாவை அறியாதவனா இருக்கிறவன் இடத்துல சாகங்காரக கர்த்தா, அந்த கர்த்தா அகங்காரத்தோடு இருப்பான். ஆனா நல்லவனா இருப்பான், பற்றுதல் இல்லா இருப்பான், பெருமை அடிச்சுக்காம இருப்பான். அதான் சாகங்காரம். அவன் அதான் சாத்விக கர்த்தான்னு பேர். அப்போ ஒரு சாத்விக கர்மாலேயே பாத்தீங்கன்னா அகங்காரம் பேஸா இருக்கிறது இருக்கும், நான் செய்கின்றேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்படின்னா அப்ப ராஜச கர்மம் பத்தியும் தாமச கர்மத்தை பத்தியும் சொல்லவா வேணும்? என்ன வெளியில பிரகடனமாகும். சாத்விக கர்மம் பண்றவன் என்ன பண்ணுவான், சாந்தமா கர்மத்தை பண்ணிட்டே போவான், பேனர் அடிச்சு ஒட்ட மாட்டான், எங்க யாருக்கும் அவன் என்ன பண்றானே தெரியாது, அவன் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே போவான், மற்றவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. ஆனா ராஜச கர்மா என்ன பண்ணுவான், அவன் ரொம்ப பிரம்மாண்டமா தன்னோட கர்மத்தை என்ன பண்ணுவான், பிரகடனப்படுத்திக்கிட்டே இருப்பான், பேனர் அடிச்சு ஒட்டுவான். ஒரு 10 ரூபாய் செலவு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், சாத்விக கர்மா பண்றவன் 100 ரூபாய் பண்றத பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு செலவுமா பாத்தீங்கன்னா வெளியில காட்டவே மாட்டான். இதான் வித்தியாசம். ஆனா 2 பேர்த்திட்டையும் என்ன இருக்கும், உள்ளுக்குள்ள நான் செய்கின்றேன்ற எண்ணம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா இப்ப கர்மத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், இந்த ஞானிகளை பத்தி பேசல. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், லோகே இந்த உலகத்துல அனாத்மவித் அபி, ஆத்மாவை அறியாதவர்களும் கூட ஸ்ரோத்ரியோ, எல்லாம் படிச்சவன், பண்பட்டவன், வேதம் படிச்சவன், இல்ல லௌகிக படிப்பு படிச்சவங்க எப்படி இருக்காங்க, ஸ்ரோத்ரியோ நிரகங்கார உச்சியதே. அவரு நல்லா படிச்சவருப்பா, நல்லா படிப்பாளி, நல்லா படிச்சவர், 4 டிகிரி வாங்கி வச்சிருக்காரு, 2 PhD வாங்கி வச்சிருக்காரு, MS பண்ணிருக்காரு, யூஎஸ்ல போய் பாத்தீங்கன்னா MS பண்ணவர். ஆனா பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு பாரு, சரளமா இருக்காரு பாரு, அகங்காரமே இல்லாம இருக்காருப்பா அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா உலகத்துல சொல்றோம்ல.
அதுதான் இங்க சொல்ற நிரகங்கார உச்சியதே. அவர் அகங்காரமே இல்லாம இருக்காருன்னு உலகியல் பார்வையில இருந்து சொல்றோம். நிரகங்காரக அயம் பிராமண இது. இவர் சதுர்வேதம் படிச்சவர், ஆனா வந்து பாத்தீங்கன்னா படிச்ச மாதிரியா தெரியுது பாரு, எவ்வளவு சரளமா இருக்கார், அகங்காரமே இல்லாம இருக்கார் அப்படின்னு வந்து இந்த பிராமணன் அகங்காரம் இல்லாதவன் அப்படின்னு எப்படி நம்ம சொல்றோமோ அது மாதிரி. தஸ்மாத் தது அபேட்சையா, அப்ப உலகியலான அகங்காரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம இங்க சொல்றோம் ராஜச கர்மம் எப்படிப்பட்டது, அகங்காரத்தோடு கூடியது. அகங்காரம்னு என்ன அர்த்தம், பிரகடனப்படுத்துறது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு ஃபிலிம்ல கூட ஒன்னு இந்த பக்கம் பண்ணுனா உடனே பேனர் அடிச்சு ஒட்டிடுறேன், உடனே பேனர் அடிச்சு. நான் சொல்றேன் 5 ரூபாய் ஹெல்ப் பண்றதுக்கு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை பண்ணிடுறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சது, நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரமணாசிரமம் பக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிள், எந்த ஒரு போர்டு இல்லை எதுவும் இல்லை, நான் பாட்டுக்கு பாடம். சாதுக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. ட்ரஸ்ட் இல்லை, பில் புக் இல்லை, நேம் போர்டு கூட இருக்காது, யார் என்ன எங்கே இருக்கோன்னு கூட தெரியாது. ஃபுல் கோர்ஸ் முடிச்சதுக்கு கூட யாருக்கும் தெரியவே தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு மாமா வந்து சாமி, அவர் கொஞ்சம் ரொம்ப சூப்பரான ஆள், அவர் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் இருக்கும் அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ இல்லை, காலமாயிட்டார் அவர், ஹார்ட் அட்டாக்ல. கோயம்புத்தூரில் ஒரு மாமா இருந்தார், நல்ல நல்ல ஆள். அவர் என்ன பண்ணார், சுவாமி நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் சாமி, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, பாடம்லாம் படித்து கொடுக்குறீங்களே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை ஜி, இல்லை இல்லை நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அனுப்புனார். நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு 2000 ரூபாய் அனுப்பினோன்னு எல்லாம் சாதுக்களுக்கு தானே புஸ்தகம் அது இதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. 2000 ரூபாய் அனுப்புறதுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஒருத்தர் வர, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வர, அந்தோடனே அவர் தான் உங்கள் பாடசாலையை நடத்துகிறாராமே அப்படின்னு. பாடசாலையை அவர் ரன் பண்ணுறாரா அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு கோயம்புத்தூர்ல இருக்கிறவர். என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பரமம்சானந்தா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த பாடசாலா திருவண்ணாமலையில ரன் பண்றார், அது நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கவங்க. அப்புறம் ரிஷிகேஷ் போனா அங்க பேச்சு வருது, இங்க வந்து பேச்சு வருது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஐயோ அவரு 2000 ரூபாய் தானே கொடுத்தாரு, ஒரே ஒரு முறை 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஊர் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தான் பாடசாலை ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு ஒரு சுவாமி எனக்கு சென்னையில இருந்தார், அவரு இன்னும் மோசம், நான் தான் பாடசாலை ரன் பண்ணிட்டு இருக்கேன், சுவாமியோட பாடசாலை நான் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்கிட்ட வந்து சுவாமி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு இன்னொரு சுவாமி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் என்ன பேரு, அகங்காரம்னு பேர். அதாவது சத்தமில்லாம பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல, என்ன பண்ணணும்னே தெரியாது, ஆனா அவங்களாலதான் காரியம் நடந்துட்டு இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு 5000 பேர்கிட்ட போய் பிரகடனப்படுத்துறதுக்கு பாத்தீங்களா, நான் பண்றேன் அப்படின்னு. இதுதான் லௌகிகத்துல சொல்லக்கூடிய அகங்காரம். இததான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு. லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இல்லாம இருக்காங்க, ஆனா இங்க இருக்கிறவன் அப்படின்னா தது அபேட்சையா ஏவ சாகங்காரேனவா இது உத்தம். இங்க சொல்றது அந்த பிரகடனப்படுத்துற விஷயத்தை தான் நான் பண்றேன்னு சொல்றதுதான் இங்க சொல்லப்படுது. புனக சப்தக பாத பூரணார்த்தக. ஸ்லோகத்துல புனகன்னு இருக்கு, ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா வா புனகன் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டர் செட் ஆகிறதுக்காக பாதத்தை பூர்ணம் பண்றதுக்காக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் கிரியதே செய்யப்படுகின்றதோ, ஆசையோடு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தோடு எந்த கர்மா செய்யப்படுகிறதோ கூட என்னது பகுலாயாசம். பகுலாயாசம்னு என்ன அர்த்தம், அதிகமான பிரயாசையோட ரொம்ப முயற்சியோடு எந்த கர்மா செய்யப்படுகிறதோ, கர்த்தா மகதா ஆயாசேன ரொம்ப முயற்சி பண்ணி பண்றப்படுதோ, நிர்வர்த்தையத்தை செய்யப்படுகிறதோ, தத்து கர்ம ராஜசம் உதாகிருதம், அந்த கர்மம் ராஜசம் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன பண்ணும், ஆசுரி சம்பத்து. ஆசுரி சம்பத்து என்ன பண்ணும், நிபந்தனாய. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள சம்சாரத்துல திரும்ப திரும்ப நீங்க எவ்வளவு பெரிய நல்ல கர்மா பண்ணீங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், இப்ப நான் சொன்ன மாமாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் பர்சன், ஆனா அவருக்கு எல்லா இடத்துலயும் பெருமை வேணும் அப்படின்னு அடிச்சுப்பார். அவங்க ஒய்ஃபே சொல்லுவாங்க, மாமி சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப தொல்லையா இருக்கு சாமி, எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பண்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு, அகங்காரம் அடங்கவே மாட்டேங்குதுன்னு அந்த மாமி என்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன, நல்ல ஆளா இருந்தாலும் கூட, நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாலும் கூட, அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பெருமை அடிச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு.
அந்த பெருமையை அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லவனா இருந்தாலும் கூட அது என்ன பண்ணும், சம்சாரத்துல உங்களை பந்தப்படுத்தும். அது ராஜச கர்ம அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் தாமசத்தை பத்தி ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். 25வது ஸ்லோகம். அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேக்ஷ்ய ச பௌருஷம் அனபேக்ஷ்ய ச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்ம மோகாதாரப்யதே கர்ம தத்தாமசம் உச்யதே தத்தாமசமுச்யதே யத்தத்தாமசமுச்யதே அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேக்ஷ்ய ச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்ம யத்தத்தாமசமுச்யதே. எந்த கர்மமானது, எத்து கர்ம கீழே இருந்து எடுத்துங்க, எத் கர்ம எந்த கர்மமானது, செகண்ட் லைன்ல இருந்து எத்து கர்ம எடுத்துக்கணும். எந்த கர்மமானது அனுபந்தம், அனுபந்தம் அப்படின்னா ஒரு கர்மா பண்ணும் போதே பரிணாமம் என்னவா இருக்கும்னு தெரியணும். பரிணாமத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண்றோம், இது நாளைக்கு, நாளை மறுநாள், இது போக 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 என்ன ஆகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சு பண்ணணும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடியதை எதுவோ அதுக்கு பேர், பின்னாடி வரக்கூடியதுக்கு பேர் அனுபந்தம்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ஷயம், அதோட நெகட்டிவ் சைடெல்லாம் தெரியணும். ஒரு கர்மா பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேமெண்ட், எப்போ கர்மா பண்ணும் போதும் தெரிஞ்சுங்க என்ன பேமெண்ட், என்ன பேமெண்ட். ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்ச மார்க்கத்தில் போறவன் கொஞ்சம் வைஷ்ய புத்தி வேணும் நமக்கு. இதனால எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா என்ன கெயின் கிடைக்கும், ஸ்பிரிச்சுவலா என்ன கெயின் கிடைக்கும், எனக்கு என்ன ஸ்பிரிச்சுவல்ல லாஸ் ஆகும், இந்த கர்மத்தை நான் பண்றதுனால லௌகிக லாபமா இல்லை வந்து ஸ்பிரிச்சுவலா கெயின் கிடைக்குதா, நான் மேலே ஏறுவேனா இல்லை கீழே இறங்கிடுவேனா, எனக்கு என்ன லாஸ் ஆகும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பற்றி தெரியணும். இதுக்கு பேர் க்ஷயம் அப்படின்னு பேர், நாசம். ஒன்று பின்விளைவு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாசம், மூணாவது ஹிம்சா. நான் பண்ற கர்மா எத்தனை பேரை ஹிம்சை பண்ணுது, என்ன ஹிம்சை பண்ணுதா இல்லை மற்றவங்களை ஹிம்சை பண்ணுதான்னு பார்க்கணும். கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌருஷம் ச, நம்மளுடைய சக்தி சாமர்த்தியம் இருக்குல்ல, புருஷனோட சக்தி, அதுக்கு பேர் பௌருஷம்னு பேர், சக்தி சாமர்த்தியம். நான் இந்த கர்மத்தை பண்றதுக்கு எனக்கு சக்தி சாமர்த்தியம் இருக்கா, இல்லை வேற யாராவது வச்சுக்கிட்டு நான் பண்றேன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக்தி சாமர்த்தியத்தையும் அனபேக்ஷிய இதை எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம உதாசீனப்படுத்திட்டு, அனபேக்ஷிய அப்படின்னா இதை எதுலையுமே மனசுல வந்து வச்சுக்காம, எதெல்லாம் பின்விளைவை யோசிக்காம, அதுக்கப்புறம் இதோட லாஸ் என்னன்றது தெரியாம, அதுக்கப்புறம் மற்றவங்க மற்றவங்களை ஹிம்சை பண்ணணுமே அப்படின்ற யோசனை இல்லாம, தன்னுடைய சக்தி சாமர்த்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடியுமா முடியாதான்னு யோசிக்காம, இதை எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு வெறும் மோகத்தினால மட்டும் எந்த கர்மம் ஆரம்பிக்கப்படுகிறதோ, ஆரம்பியதே மோகாத் ஆரம்பியதே, மோகத்தினால ஒரு மயக்கத்தினால வந்து ஒரு கர்மம் செய்யப்படுகின்றதோ தத்து கர்ம, அந்த கர்மம் தாமசம் உச்சியதே, அந்த கர்மம் தாமசம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலா ஆயிடணும். நம்ம அந்த ப்ரொஃபஷனலா இருந்தோம் அப்படின்னா ஒரு கர்மத்தை நல்லா பண்ண முடியும். டேட்டாஸ் நாங்கள் தான் சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்பெனி வச்சு இருந்துச்சு, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டேட்டா கலெக்ஷன் தான் என்னோட வேலையாக இருந்துச்சு. நிறைய இந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு வெளில வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க. நிறைய எல்லா காலேஜ்லேயும் அப்படி இருக்காங்கல்ல, அவங்களாம் ஹையர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் தெருவா அனுப்பிடுவோம். வேலை இல்லாதவங்களெல்லாம் அனுப்புறது தான் வேலை. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸாக ஃபில் பண்ணுவோம். ஒரு ரின் இருக்குது அப்படின்னா, ரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன, நீங்கள் என்ன டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றதுலேருந்து அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், தண்ணி நிறைய செலவாகுதா, நுரை நிறைய வருதா, அழுக்கு போகுதா, இது எல்லாத்தையும் கொஸ்டின்ஸாக பண்ணுவோம். வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுப்பாங்க, ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, நாங்கள் வந்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். இதுதான் வேலை. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவு வந்து பார்த்தீங்கன்னா எது லாபம் எது நஷ்டம்ன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரன் பண்ணுறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தது என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னா, யார்
கரெக்டாக இந்த இதை டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நல்லா பண்ணுறாங்களோ அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டேட்டாஸை வச்சு என்ன வேணும் என்ன வேணான்றது தெரிஞ்சிடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸே எடுக்க மாட்டாங்க. ஒரு ஏரியாவில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்க்குறேன், லோக்கலில் பார்க்குறேங்க, ஒரு டீ ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ரமணாசுரம் பக்கத்தில் ஒரு 2-3 டீ ஷாப் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கெப்பாசிட்டின்னு இருக்கும். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 4 கடை இருக்குது, 4 கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சரியில்லை. இவன் என்ன பண்ணுவான்னா 5ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு டீ கடையை வந்து அங்கே போடுவான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணால் போதும் அப்படின்னா, இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பெருசாக பிரம்மாண்டப்படுத்தி அமைச்சரை கூப்பிடுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அதுக்கு இன்டீரியர்லாம் பெருசாக பண்ணுறது, ஒரு 25 லட்சத்தை செலவு பண்ணும். கொஞ்சம் முட்டாளே, இந்த ஏரியாவுக்கு என்ன வியாபாரம் நடக்கும், இந்த இடத்துக்கு இது தேவையா தேவையில்லையா, கன்சியூமர் எப்படி இருக்காங்க தெரிய வேணாமா? ஒன்றுமே தெரியாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இங்கே நான் பார்க்குறேன் ரோட்டில் ஏகப்பட்ட கடை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வியாபாரமே இல்லாமல் இருக்கு. நேம் போர்டு மட்டும் பெருசாக இருக்கும், வியாபாரமே இருக்காது. என்ன ஆகும்? லாஸு 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 லாஸு, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடிட்டு போக வேண்டியது. இதை முன்னாடியே அவன் யோசிச்சிருந்தானா நல்லா கிளியராக நடக்கும். இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கர்மத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முன்னாடி பின்னாடி யோசிக்கணும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, யோசிங்க, இது முன்னாடி யோசிங்க பின்னாடி யோசிங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த யோசனை பண்ணுறதே இல்லை. நல்லா பண்ணுறவங்க என்னன்னா சக்ஸஸ் ஆகிடுறாங்க. ஆனால் டேட்டாஸை கலெக்ட் பண்ணாதவங்க நாசம் ஆகிடுறாங்க. ரொம்ப முக்கியம். அதில் முக்கியமான சொல்லுது அனுபந்தம். இது பரிணாமத்தில் என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு ஒரு கர்மத்தை பற்றி நமக்கு தெரியணும். நாளைக்கு என்ன ஆகும், நாளை மறுநாள் என்ன ஆகும் அப்படின்னு. பிராமணர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கி சிவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறார், பிராமணர்களோட பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்துவகுணம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, மழை காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்திலே வடாம் போட்டு வைக்கும். நாளைக்கு என்ன வேணும், 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன வேணும், குளிர்காலத்துக்கு என்ன வேணும்னு வெயில் காலத்தையே பிளான் பண்ணும், மழை காலத்துக்கு என்ன வேணும்னு வெயில் காலத்திலே பிளான் பண்ணும், வெயில் காலத்துக்கு என்ன வேணும்னு குளிர்காலத்திலேயே பிளான் பண்ணும், மழை காலத்திலேயே. இது மாதிரி ஃபியூச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா சத்துவகுணம். தப்பாக மாட்டிக்க மாட்டாங்க. நீங்கள் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியர்கள் வைசியர்களை பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக நான் பார்க்குறது வைசியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, தப்பாக ஆரம்பிப்பாங்க. தமோ குணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறைச்சிரும். இது என்ன ஆகும், ஃபியூச்சரில் என்ன ஆகும், நான் என்ன ஆக விரும்புகிறேன் அப்படின்னு தெரியவே தெரியாது. ஒரு கர்மத்தை டும்னு ஆரம்பிச்சிடும். அப்போ பின் விளைவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கணும். நீங்கள் சேட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதை பார்க்கணும். மார்வாடிங்களும் இல்லை குஜராத்லேருந்து பட்டேல்ஸ் வருவாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கற்றுக்கலாம். அவங்களுக்கு எப்படி அப்படின்னா, கையில் வந்து நான் சென்னையில் இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தேன் தான் சொல்கிறேன். என்னென்னா ஒரு 10 ரூபா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா வச்சுருப்பான். ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் வந்து 10 ரூபாய்க்கு ஆரம்பிப்பான். 10 ரூபாய்க்கு ஆரம்பித்தோன்னா ஒரே மாதத்துக்குள்ளார சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரொட்டேஷனுக்கு மணி இருக்காது. ரொட்டேஷனுக்கு மணி இல்லாமல் என்னோட ஒரு பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கெட்டு போனாங்க. அதான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, பொண்டாட்டியோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்கில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சொத்து பத்திரம் ஏதாவது இருந்தால் பேங்க்கில் வைப்பாங்க. அந்த மணி உள்ளே ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர முடியாது. இன்ட்ரெஸ்ட் கட்டி ஜுவல்ஸை விற்க வேண்டியிருக்கும், லேண்டை விற்க வேண்டியிருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்குள்ளார ரொட்டேஷன் ஆக 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 உங்களால் அதை சமாளிக்கவே முடியாது. பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்வாடி வந்து பார்த்தீங்கன்னா காரமே பண்ணுறதை பார்த்துருக்கேன் சென்னையில். என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு 5 ரூபா பிஸ்னஸ் ஆரம்பிப்பான். 100 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு 5 ரூபாய் பிஸ்னஸ் ஆரம்பிப்பான். அப்போ அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் பார்த்துருக்கேன் சென்னையில் ஒரு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு எங்களால் பேமெண்ட்டு 3 மாதம் பேமெண்ட்டுன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். அவன் என்ன பண்ணுவான், சேட்டுக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷம் பேமெண்ட்டு கொடுப்பாங்க. பேமெண்ட் வந்து 1 வருஷம்னா வேற யாரும் நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து தாங்கவே முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு தான் 5 ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுறான். அப்போ தான் ரொட்டேட் ஆகும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லா பிஸ்னஸையும் அவன் கபலீகரம் பண்ணுறது. நம்ம ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனுக்கு மணி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிடும், தாங்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பரிணாமத்தில் இது என்ன ஆகுன்றது ஒருத்தருக்கு தெரியணும். நான் ஒரு 10 ரூபா பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா
கையில் எவ்வளோ வச்சிருக்கேன்றத பிளான் பண்ணணும். இது என்ன ஆகும், ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு எங்கேயாவது போய் லாக் ஆச்சுன்னா நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா, நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை கட்ட முடியுமா, நம்ம ஃபேமிலி என்ன ஆகும் ஏது ஆகும், இதெல்லாம் யோசிக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தாமச ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயிலியர். என்ன காரணம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பெரிய சிந்தனை வேணும். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய சிந்தனை பண்ணணும். இதுக்கப்புறம் இதுக்கு பேர் அனுபந்தம்னு பேர். க்ஷயம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணவங்க நிறைய இருக்கான், ஊரை விட்டு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்கான். பிஸ்னஸ் பண்ணி ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட், நிறைய ஃபேமிலியாக சூசைட் பண்ணவங்களா இருக்கு. கோயம்புத்தூர்ல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. மொத்தமாக லாஸ் ஆகிடும், யாராவது வந்து ஏமாத்திட்டு போயிடுவான். அப்போ சக்தி நாசமாகும், நம்மள்ட்ட இருக்க சக்தி, தனம் நாசமாகும், ரிலேஷன்ஷிப் நாசமாகும். இது மாதிரி என்னெல்லாம் பின்னாடி நாசமாகும்னு யோசிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இம்சை பண்ண போறேன், நான் இம்சையாவேன், என்ன ஃபர்ஸ்ட் நான் இம்சை பண்ணிப்போம் ஒரு பிஸ்னஸ்ல. அதுக்கப்புறம் மற்றவங்களை இம்சை பண்ணி தான் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து எவ்வளோ பேரை கஷ்டப்படுத்த போறேன்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சக்தி சாமர்த்தியம்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு இருக்கு, எனக்கு எவ்வளோ முடியும் முடியாதுன்னு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணுவா, அந்த கர்மம், செய்யப்படக்கூடிய கர்மம் தாமச கர்மம் என்று சொல்லப்படுகிறது. பாஷ்யத்துக்கு வந்து அனுபந்தம், அனுபந்தம்ன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரிய சொல்றாரு பశ్చాத் பாவி, பின்னாடி உண்டாகக்கூடியது. பశ్చాத் பாவினா ஒன்று ஆரம்பிச்சா அதுக்கு பின்னாடி உண்டாகக்கூடியதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பశ్చాத் பாவின்னு பேர். பரிணாமம், ஒரு கர்மத்தோட பரிணாமம் என்ன ஆகும். ஒரே நாள் கேம் இல்லைல்ல, எதை ஆரம்பிச்சாலும் அதுக்கு நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்ம எதை ஆரம்பிச்சாலும் கமாதான். ஒரு ஒரு இது வந்து பார்த்தா ஒரு ட்ரஸ்ட் வந்து ஒருத்தர் ஆரம்பித்தேன். ட்ரஸ்ட் ஆரம்பித்தோன்னே என்னை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு நான் சொன்னேன், இல்லை ட்ரஸ்ட்லாம் வேணாம், நான் எதுலேயும் ட்ரஸ்டி அது இதெல்லாம் அந்த போஸ்டிங்லாம் சாமி கொஞ்சம் இருங்க, என்னை நான் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வேறு ஆளை உள்ளே கொண்டு வந்துடுறேன், நீங்கள் அதை எப்படி நீங்கள் விளைவிக்கணும் சாமி. சரி அப்படியே பண்ணலாம், உனக்கு ஸ்டார்டிங்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஆடிட்டர்கிட்ட போய் கேட்கும்போது தான் அவர் சொல்கிறார், என்னன்னா சாமி ஆரம்பிச்சிடலாம், ஆனால் வந்து முடிக்க முடியாது சாமி. ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுறது ஈஸி சாமி, முடிக்கிறது கஷ்டம். ஒரு ஜிஎஸ்டி ஆரம்பிக்கிறது ஈஸி, ஒரு முடிக்கிறது கஷ்டம். எனக்கு அப்போ தான் ஒரு பெரிய ஞானம் வந்தது, ஐயோ ஆரம்பிக்கவே கூடாது எதுவுமே. ஏன் அப்படின்னா ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது போக்கில் போகுது எல்லாமே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டோம் ஒரு நாளில் முடிச்சிடலாம் எல்லாத்தையும், வேணானா வேணாம் அப்படின்னு. வேணானா யாரும் முடிக்க முடியாதுங்க, நம்ம சிஸ்டம் அப்படி இல்லவே இல்லை. உங்கள் கண்ட்ரோல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உங்களோட சுதந்திரம் இருக்கு. ஆரம்பிச்சதுக்கு பிறகு அது எப்படி போகும்னே தெரியாது. இப்போ இந்த பாடம் இருக்குல்ல, இந்த பாடம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல காரியம், எனக்கு பிரச்சனை இல்லை, சுவாத்தியாயம். இது எத்தனை பேருக்கு ஆரம்பிச்சது தெரியுங்களா? அஜித் சாரு, சிமி சேச்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபோதா அப்படின்னு ஒரு 3 பேருக்காக இந்த பாடம் ஆரம்பிச்சது. 4 பேர் நாதபிரம்மம், 4 பேருக்காக இந்த பாடம் ஆரம்பிச்சது. நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லை ஆன்லைனில் கிளாஸ் பண்ண முடியும், இது இவ்வளோ நல்லா சக்ஸஸாக போய் சேரும்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஆன்லைனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்லைனில் எங்கே ஆக போகுது அப்படின்னு ஆரம்பித்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 85 பேர் பாடம் கேட்குறோம், பகவத்கீதை போயிட்டு இருக்கு அப்படின்னா 6 உபனிஷத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நிறைய கிரந்தங்கள் பார்த்தாச்சு. இவ்வளோ விஸ்தாரமாக போகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கவே இல்லை. என்னன்னா நம்ம ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்க ஒழிய அது எப்படி போகுன்றது ஈஸ்வரனோட கையில் இருக்கு. அது நல்லதோ கெட்டதோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விதி வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஓரளவு ஜட்ஜ் பண்ணணும், ஒவ்வொரு கர்மமும் எப்படி போகும், ப்ளஸ்ஸா மைனஸா, பிளான் ஏ வைக்கணும், பிளான் பி வைக்கணும், பிளான் சி இருக்கணும், எல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு கர்மத்தில் இறங்கணும். அனுபந்தம்ன்றதுக்கு அர்த்தம் பశ్చాத் பாவி, பரிணாமத்தில் எது நடக்குமோ அதுக்கு பேர் அனுபந்தம்னு பேர். ஆச்சரிய சொல்ற எத் வஸ்து பశ్చాத் பாவி, எத் வஸ்து, எந்த வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உண்டாகுமோ அதுக்கு பேரு அனுபந்தம்னு பேரு. சக அனுபந்தக உச்சியதே தம்ச அனுபந்தம், அந்த அனுபந்தத்தையும். க்ஷயம், க்ஷயம்னா என்ன அர்த்தம்? யஸ்மின் கர்மணி கிரியமானே சக்தி க்ஷய. ஒரு கர்மத்தை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி லெவல் போகுமா? நம்ம பேய் மாதிரி வேலை செய்யணும். ஏதாவது ஆரம்பித்தோம் அப்படின்னா பேய் மாதிரி தான் வேலை செய்யணும். நம்மளுடைய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகும். கூட அர்த்தக்ஷயோ, சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் ஆகும். நம்ம எனர்ஜி போனது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா விரயமாகும். அர்த்தக்ஷயம்னு பேரு. வாஸ்யாத் தம் க்ஷயம், அந்த க்ஷயத்தையும் நாசத்தையும்.
என்ன லாஸ் ஆகும்னு பிளான் பண்ணணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சாம், ஹிம்சான்னு என்ன அர்த்தம்? பிராணி பீடாம், யாரெல்லாம் கஷ்டப்படுத்த போறேன்னு பிளான் பண்ணணும். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை க்ரஷ் பண்ணி தானே ஒன்று இது பண்ணி ஆகணும். ஒரு அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய பேரை ஹிம்சை பண்ண வேண்டியிருக்கும். நம்மளோட ஹிம்சை, நம்ம ஃபேமிலியோட ஹிம்சை, மற்றவங்களோட ஹிம்சை பண்ணுறது எல்லாத்தையும் உத்தேசம் பண்ணணும். அதுக்கு பேர் ஹிம்சாம். அந்த ஹிம்சைகளையும் அனபேக்ஷியச்ச, இதை எல்லாத்தையும் பார்க்காம உதாசீனப்படுத்திட்டு, இதை எதையுமே மனசுல யோசிக்காம, அனபேக்ஷனா உதாசீனம் பண்ணிட்டு, பௌருஷம் கூடவே என்னது? பௌருஷம்னா என்ன அர்த்தம்? புருஷாகாரம். புருஷாகாரம்னா சக்னோமி இதம் கர்ம, இந்த கர்மம் என்னால் செய்ய முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் யோசிக்கணும், எனக்கு இந்த சாமர்த்தியம் இருக்கா இல்லையா? அது மட்டும் இல்ல, சமாபயிதும் இதி, இந்த கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிப்பேனா, ஆரம்பிக்கிறேன் இந்த கர்மத்தை நான் முடிப்பேனா? ஒரு பிரம்மச்சாரியாட்ட இருந்தேன், என் பக்கத்துலேயே இருந்தேன், டெய்லி சத்சங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் டெய்லி சத்சங்க நிவர்த்திபரமாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியவே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு பாடசாலை. என்ன பாடசாலை அப்படின்னா பிரஸ்தான திரையத்தை வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அவரே பிரஸ்தான திரையம் படிக்கவே இல்லை, அவரே ஆரம்பிக்கவே இல்லை. அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இது மாதிரி பண்ண போகிறோம், இது மாதிரிலாம் பண்ண போகிறோன்னு எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணி எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுற்றி எனக்கு வந்துச்சு. பார்த்தா நான் என்னோடது எல்லாத்தையும் அவர் காப்பி பண்ணியிருக்கேன். நாங்கள் ஈஷாவாசி புக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணோம். அந்த புக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸில் வந்து எதெல்லாம் எழுதியிருக்கணும் அதையெல்லாம் அவரோடதாக கன்வெர்ட் பண்ணி அவர் வந்து பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. அனுப்பாமே அவருக்கு சாமர்த்தியம் இருந்து பண்ணுறதுன்றது ஒன்று. ஆரம்பிக்கிறீங்களே, உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு அதான் அவர்கிட்ட கேட்டேன். சரி ஆரம்பிக்கணுன்றீங்க, நீங்கள் படிச்சிங்களா? ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமா? கிளாஸ் எடுக்கவே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, ஒரு கிளாஸ் கூட ஆரம்பிக்கவே இல்லை, அது இன்னும் படிக்கவே இல்லை. இப்போ படிக்காமையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினீங்கன்னா அது என்ன ஆகும்? அது மோகம், வெறும் மோகம் மட்டும். அப்போ தன்னுடைய சக்தி சாமர்த்தியம் என்ன? இந்த கர்மத்தை நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த கர்மத்தை முடிப்பேனா, சமாப்தி பண்ணுவேனா அப்படின்னு, இது ஏவம் ஆத்ம சாமர்த்தியம் இது ஏத்தானி, இந்த விதமாக தான் என்னுடைய ஆத்ம சாமர்த்தியம், தன்னுடைய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு தெரியுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் பௌருஷம்னு பேர். அந்த பௌருஷத்தையும் இது ஏத்தானி, இந்த இவைகளை எதுல இருந்து? அனுபந்தம் அப்படின்றதுல ஆரம்பிச்சு அனுபந்தாதீனி, அனுபந்தம், க்ஷயம், ஹிம்சாம், அதுக்கப்புறம் பௌருஷம்னு 4 விஷயங்களையும் அனபேக்ஷன அர்த்தம், அபேக்ஷன சார்ந்து, அனபேக்ஷன சாராமல், அவர்கள் அந்த விஷயங்களை சார்ந்து இல்லாமல், இதை பத்தி யோசிக்கவே இல்லாம, பௌருஷாந்தானி மோகாத், இந்த அனுபந்தத்துல இருந்து பௌருஷம் வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு விஷயங்களையும் ஆலோசனை பண்ணாம என்ன பண்ணது? மோகாத், மோகாத்துன்னு அர்த்தம் அவிவேகத்தக, விவேகம் இல்லாமல் எந்த கர்மம் ஆரம்பியத்தை ஆரம்பிக்கப்படுகின்றதோ அந்த கர்மம் எத்து கர்ம தத்து தாமசம், அது தாமச கர்மம் என்று தமோ நிர்வர்த்தம் உச்சதே, தாமசத்தினால் ஆரம்பிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது தாமச கர்மம். அப்படி பண்ணலாமா? மாட்டிப்போம், சிக்கிப்போம். சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியாம, நீங்க கிரகஸ்தாசிரமத்துல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் பிரமாணம். இங்க லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க திருக்குறள்ல நிறைய குறள் சொல்லியிருக்காரு. தன் வழி அறிந்து பிறர் வழி அறிந்துலாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் நிறைய சூத்திரம் சொல்லியிருக்காரு. வினை அறிதல்னே ஒரு தனியா ஒண்ணு வச்சிருக்காரு திருக்குறள்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் பண்ணும் போது புத்திசாலித்தனமா பண்றவன் தப்பிச்சுப்பான், இல்லைன்னா சிக்கனவன் வெளியில வர முடியாது. பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் எடுத்தவங்கலாம் பாருங்களேன், இஎம்ஐ கட்டுறவங்கலாம் பாருங்க, இவன் சம்பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் வாங்குவான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லோன் கட்ட வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் லோன் கட்டிட்டு இருப்பான். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒரு கார் வாங்குறேன், அதுக்கு வந்து டியூ வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் அதுக்கு டியூ கட்டிடுறது. அதுக்கப்புறம் வீட்டு லோன் வாங்குறது, வீட்டு லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 30,000 போயிடும். இவன் சம்பாதிக்கிறது ஒரு 70,000 இருக்கும். வேலை திடீர்னு என்ன ஆகிடும், நல்லபடியாக போயிட்டு இருக்கும். பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சென்னையில் நடந்துகிட்டு இருந்தது, இதெல்லாம் நான் பிரத்யட்சமாக நான் பார்த்துட்டு இருந்தேன்.
அப்ப என்ன ஆயிருக்குன்னு பசங்களை வந்து பாத்தீங்கன்னா பெருமைக்காக ரொம்ப பெரிய காஸ்ட்லியான ஸ்கூல்ல சேர்த்துறது, அவங்களுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு லே ஆஃப் பண்ணுவான் பாருங்க. திடீர்னு லே ஆஃப் பண்ண மாத்திரத்துல முதல் மாசம் டியூ கட்டுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அல்லாடி போயிடும். காரை போய் விற்க போனீங்க அப்படின்னா, இவன் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் காரை வந்து பாத்தீங்கன்னா வாங்க போனீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு காரை கேட்பாங்க. திரும்ப ரீவேல்யூ இருக்கு. நிறைய பிளாட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கினவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேண்டா வாங்கியிருந்தா கூட ரீசேல் நல்லா இருக்கும். நிறைய பேர் பெங்களூர்ல அங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா வாங்கி ரீசேல் வேல்யூவே இருக்காது. போச்சு, எல்லாத்தையும் மாட்டிப்பான். ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுவா. பசங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஏகப்பட்ட ப்ராப்ளம், பிசினஸா இருக்கட்டும், இதா இருக்கட்டும். அப்ப நம்ம லிமிட்டேஷன் என்னன்னு தெரியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ற கருமா என்னது? தாமச கருமா. அதை எவ்வித காரணத்துக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது. பண்ணினீங்க அப்படின்னா உங்களால ஸ்பிரிச்சுவல்ல குரோத்தே ஆக முடியாது, போய் சிக்கிப்பீங்க எங்கேயாவது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ராஜசம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தோட ஆசையோட பண்றது, ஆனா தாமசம் வந்து புத்தி இல்லாம பண்றது. அப்ப இந்த 2-3 கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 அவாய்ட் பண்ணிட்டு சாத்விகமானதை மட்டும் ஸ்வீகாரம். இதோட இன்னைக்கு பாடம் நிக்கட்டும். நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தாவை பத்தி பேச ஆரம்பிக்கும். ஜி, நேற்று நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். 47 வரைக்கும் அனுப்பியிருக்கேன். பிடிஎஃப் போட்டிங்கன்னா நாளையிலேருந்து 3 ஸ்லோகம் கண்டினியூவாக நம்ம பார்க்க முடியும். 3 கர்த்தாவை பற்றி பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். இதெல்லாம் பிரத்யக்ஷம். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிரத்யக்ஷம். அவங்களுக்கு நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு. நம்மளே நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். சிக்கிட்டு வெளில வர முடியாம தவிப்போம்.